சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கு பிறந்த மகனை மட்டும் கொண்டுட்டாங்க. மயம் இறந்ததுக்கு மட்டும் எனக்கு நீதி வேணும் மேடம். அந்த பயலை ஒரு 30 அடி இருக்கு மேடம். சாவு சாவு சாவு. அடிப்பாங்களா? 2 பேருமே அடிப்பாங்க. டவுட்டா இருக்கு, நீங்க அடிச்சிருக்கீங்க? அடிக்கல. உங்க அம்மாவே சொல்றாங்க. சொல்லுங்க. சொந்த ஊர் வந்து வடமரம் மேடம். சொந்தமாக பிரியாணி கடை வச்சுருந்தேன். பிரியாணி கடையில் நம்ம கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்குங்க மேடம். பிரியாணி கடைக்கு குடிப்பழக்கமா? பிரியாணி கடை வச்சுருக்கும்போது எனக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருக்குங்க மேடம். குடிச்சு போட்டு வீட்டில் அடிக்கடி ஒரு நேரம் சண்டை சத்தம்லாம் போடுவேன். அதில் வந்து ஒரு நேரம் அடிச்சுக்கிட்டு வீட்டில் கோவிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போவாங்க வருவாங்க. நம்ம சரி குடி போகிறதுனா அடிக்கடி ஒரு சண்டை போடுவோம், ஒன்றா போவோம், ஒன்றா இருப்போம். மறுபடியும் பிரச்சனையே இல்லை. 11 வருஷம் அது மாதிரி கல்யாணம் பண்ணி இங்கே அடிக்கடி மெட்ராஸுக்கு வர போக போக வர பகை இப்படியுமா இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து வேறு ஒருத்தங்கள பழக்க வழக்கம் இருந்துருப்பாங்க மேடம். எங்கள் வீட்டில் இங்கேருந்து வரும்போது ட்ரெயினில் வந்திருக்காங்க. ட்ரெயினில் வரும்போது பேசி கொடுத்துக்கிட்டே இருந்துருக்காங்க. பேசிக்கிட்டே இல்லை இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? உங்கள் ஒய்ஃபை நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணீங்களா? ஆமாங்க மேடம். லவ் மேரேஜ். எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கல, அதனால் வந்து தனியாகத்தான் இருக்கிறேன்னு சொல்லி இவங்க வந்து மில்லு வேலைக்கு போய்க்கிருந்தாங்க. நானும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி எங்கள் வீட்டில் வந்து எனக்கு பிடிக்கலை, அதனால் வந்து நான் வந்து தனியாகத்தான் இருந்தேன். இருக்கும்போது இவங்க வந்து இப்போ இந்த மாதிரி பையன் வேணும். முதல் சம்சாரம் ஏன் பிரிஞ்சிங்க? கொஞ்சம் பேச்சுவார்த்தை சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்க அம்மா கேரக்டர் நமக்கு கொஞ்சம் பிடிக்காது, அதனால் டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா? டிவிஎஸ்ல வாங்க மேடம். அப்புறம் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க? இந்த மாதிரி தான் சரி நம்ம கோர்ட்டு கேஸுன்னு போக முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க பொழப்ப பாருங்க. பேசும்போது செய்யும்போது சரி நீ இப்படி இருக்கப்பா, நீ உன் பொழப்ப பார்த்துக்கப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஊருக்காரன் சொன்னாங்க. நானும் ஒரு வருஷம் அதில் குழந்தை இருக்கா? இருக்குங்க மேடம். முதல் சம்சாரம் இருக்குங்க மேடம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஒரு முறைங்கிறது இல்லையா? இதை புரியாதனமாக பண்ணியாச்சு. இப்போ உங்கள் 2 பேருக்கும் குழந்தைங்க இருக்கா? இருக்குங்க மேடம். எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் மேடம். அந்த பையன் மேட்ரு தான் இப்போ வந்திருக்கு. இவங்க பேச்சுவார்த்தைனால எனக்கு சுத்தமாக தெரியாமல் இருக்கும்போது நான் அடிக்கடி சண்டை விடுமே. சரி நம்ம சண்டை விடுவோம். ஆனால் சந்தேகப்பட்டு பேசினாலும் இவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் மேடம். சத்தியமாக நம்பிக்கை வச்சுருந்தேன் மேடம். அதனால் இவளை பற்றி வடமதுரையில் யாருனாச்சும் வந்து உன் பொண்டாட்டி அங்கனே பேசிக்கிருந்தா இங்கனே பேசிக்கிருந்தா, நான் இப்போ பார்த்தேன் அங்கனே பார்த்தேன் அப்படின்னு யாருனாச்சும் என்கிட்ட சொன்னால் நான் உடனே அவங்களோட சண்டை போவேன். என் பொண்டாட்டியை பற்றி நீ ஏங்கிட்டே இப்படி சொல்கிறாடான்னு எத்தனையோ பேர்த்துக்கிட்ட இப்படி சண்டை ஓட்டிங்க அடித்து கூட இருக்கேன் மேடம். கேட்டு பார்த்துங்க வடமதுரையில். இந்த மாதிரி நான் சந்தேகப்பட்டாலும் நம்பிக்கை வச்சுருந்தேன் மேடம். அதில் வந்து குறைபாடெல்லாம் கிடையாது. பாசம் சந்தேகப்பட்டால் எப்படிங்க நம்பிக்கை வைக்க முடியும்? நம்பிக்கை வச்சு எப்படி சந்தேகப்பட முடியும்? சந்தேகப்பட்டு அதுக்கான அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படி பேச மாட்டேன் மேடம். என்ன இப்படி சேலை கட்டுற, என்ன இப்படி மேக்கப் பண்ணுற, என்ன சூழ்நிலை இருக்கேன், இந்த மாதிரி பேசுவேன். இந்த மாதிரி பேசுனதில் வந்து அது சந்தேகம் தான் இல்லைன்னு சொல்ல. வார்த்தையும் அசிங்கமான வார்த்தையும் நான் பேசுவேன் மேடம். போதையில் பேசுவேன், நான் இல்லைன்னு சொல்ல மேடம். ஆனால் சந்தேகமான வார்த்தை போதையில் பேசினா ஓகே, அது புரியாமல் பேசுகிறேன் மேடம். இப்போ காலையில் புரியாது எனக்கு மேடம். அந்த கடையிலே வந்து நியாயமாக இருக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம்? கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? வரதராஜன் மேடம். வரதராஜன். நீங்கள் சொல்கிற நியாயமாக இருக்கா? சரி சொல்லுங்கள். ஆனால் எவ்வளவு சந்தேகப்பட்டு பேசினாலும் நம்பிக்கை வச்சுருந்தேன் மேடம். அந்த நம்பிக்கையை வந்து எனக்கு இது பண்ணிட்டேன் மேடம். 3 வருஷமாக பேசிக்கிருந்துருக்காங்க, பழகிருக்காங்க. வடமதுரையில் எல்லா பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கு மேடம். எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் தெரியல மேடம். ஆனால் சொல்லுவாங்க, வரதா நீ சொந்த ஆட்டோ வச்சுருக்க, உன் வீட்டுக்காரப்பில் வேறு ஒரு ஆள் கூட வந்து ரயிலை கட்டிகிட்டு இறங்கி போச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி இருந்து அவர்கிட்ட சண்டை போடுறேன். என் பொண்டாட்டியை பற்றி நீ என்கிட்டே வந்து சொல்கிறேன்னு அவரோட சண்டை போடுறேன். எத்தனை பேர் நான் சண்டை போட்டுருக்கேன் தெரியுமா இவளை பற்றி சொல்ல. இப்போ நினச்சி வேதனை பண்ண மேடம். இப்போ என்ன பிரச்சனையாச்சு? எதுலேருந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சது உங்களுக்கு? பிரச்சனை ஆனது வந்து மேடம், இப்போ என் பையன் இறந்ததுக்கு 3 வருஷமாக. இறந்தாரா? ஆமாம்மா, இவங்க தான் கொண்டுருக்காங்க மேடம். சொல்கிறேன், எனக்கு பிறந்த மகனை மட்டும் கொண்டுட்டாங்க. என் மகன் குழந்தைக்கு இப்போ கரெக்டாக 8 வயசு மேடம். எப்போ இறந்தாரு? 7ஆம் தேதி 11ஆவது மாதம் 2016. அன்னைக்கு பெரியவனும் சின்னவனும் அவனு வந்து இன்றைக்கி என் மைண்டு தான் சொல்லுவேனே தவிர அவன் வேறு ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டேன். டியூஷன் போய்ட்டு 2 பேர் வந்துட்டாங்க மேடம். வீட்டுக்கு வந்தவனே சின்னவன் என் பிரியாணி கடைக்கு வரேன் மேடம். வந்தவனே நைனா சிரிச்சுக்கிட்டே நல்லா முடியலாம் இது பண்ணிட்டு வந்தேன் மேடம். வந்தவனே பிரியாணி வேணும் என்ன அப்படின்னு கேட்டேன் மேடம். ஏன்டா பிரியாணி வேணுமா, அன்னைகிட்ட இப்போ தான்டா பிரியாணி கொடுத்து விட்டு நீ திரும்பி வந்திருக்கேடா, என்னடா பிரியாணி வாங்க வந்திருக்கேன். இல்லை நீனா எனக்கு கொஞ்சமாக மட்டும் கொடுனேண்ணா, பசிக்குதுன்னு என்ன அப்படின்ட்டேன். நம்ம ஊரில் வந்து நம்மகிட்ட பசிக்குன்னு கேட்குறான்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டேன் மேடம். வீட்டுக்கு போனவனே அப்படி என்கிட்ட சொல்லிட்டு போகிறேன்,
நைனா ஒரு 9:30 மணிக்கு ஜாமான் சட்டி எடுத்து வைக்கிங்க, நான் வரட்டுமா நைனா அப்படின்னா. 9:30 மணிக்கு என்னடா வேலை இருக்குது, வாயை மூட்டு பேசாமல் வீட்டுக்கு போய் பேசாமல் தூங்குட அம்மாவோட அப்படின்னு சொல்லி விட்டேன் மேடம். போனவன் தான் அது நான் என் ஃபோனில் வந்து எனக்கு வந்து இறந்துட்டான்னு சொல்லி ஃபோனு வந்துச்சு மேடம். என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணாமல் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு பயங்கர ஸ்பீடில் வரேன் மேடம். இந்த மாதிரி வந்து பையன் பிக்ஸ் மாதிரி வந்து இறந்துட்டான்னு இவராத்தான் சொன்னேன். ஃபிட்ஸ் மாதிரி வந்ததா? பல்லங்க மேடம், இவ வேறு எதுவுமா பண்ணியிருக்காங்க மேடம். அது மட்டும் தான் எனக்கு புரியல. பண்ணின பிற்பாடு நேராக அங்கேருந்து வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பூரா பார்த்துட்டு வெளியே நின்றுக்குண்டாங்க மேடம். நான் போனோடனே என்னாடி ஆச்சு, இப்படி உட்காந்துருக்க, பிள்ளை இப்படி கிடக்குறேன், உருட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகாமல் இங்கேயும் உட்காந்துருக்க, என்னால் தூக்கிட்டு போக முடியல, வயிறுலாம் வலிக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஒரு உடம்பு கூட முடியாமல் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போனேன் மேடம். ஆஸ்பத்திரி போனேன் மேடம் உடம்புல. அங்கே போனோடனே அவர் என்ன சொன்னார், என்னப்பா ஆச்சு குழந்தைக்குமே, இந்த மாதிரி பிக்ஸு மாதிரி வந்தோடனே இறந்துட்டான்னு இவராத்தான் மேடம் சொன்னேன். அவர் சொன்னார், பிக்ஸு வந்தால் வந்து இறக்க மாட்டாங்கப்பா, வேறு என்னமோ நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு சொல்லு பண்ணுவேன். சார் நான் உண்மையிலே வீட்டில் இல்லை, நான் பிரியாணி கலந்து ஃபோன் பண்ணியிருந்தேன் சார், நான் வந்தேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் மேடம். இல்லை பிக்ஸு மாதிரி வரும், அதனால தான் இறந்துட்டேன். இல்லைப்பா வேறு என்ன நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுல பிள்ளை தூக்கிட்டு ஓடியான்ட்டான் மேடம் வெளியே. பிள்ளைக்கு என்ன வயசு? 8 வயசு மேடம். இப்போ சரி ஓடி வந்துட்டா. அப்புறம் ஏத்தாப்புல பற்றி இருக்கேன் மேடம். அங்கே போனோமே என்னாச்சு ஏதாச்சுன்னு அவர்கிட்ட கெஞ்சி கையால் கூட கெஞ்சி காலோட விளையாடு சார் அப்படின்னு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நெஞ்சை பிடிச்சி அமுகமே இறந்து 10 நிமிஷம் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லி என்னால் தாங்க முடியல. அந்த பதட்டத்துலேயே அப்படி கையெல்லாம் பதறிடுச்சு எனக்கு. என்னடா அப்படி அவங்க ஆட்டோவை எடுத்துகிட்டு இங்கேயும் செக் பண்ணிட்டு நேராக போய் எங்கள் வீட்டில் படுக்க வச்சிட்டேன் மேடம். படுக்க வச்சவனே எல்லா பேருமே யாருமே ஒரு ஆள் நம்மளை மேடம். என்னடா இப்போ தானடா வீட்டுக்கு போனேன், போயிட்டு வரேனா பாயினா, அந்த அவன் டியூஷனுக்கு போனான் அந்த பிள்ளைன்னு சொல்லுது, இப்போ தானே நான் என்கிட்ட வந்து பிரியாணி என்னைய கூட ஊட்டி விடு சாப்பிடுக்கான்னு சொல்லி ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காது, அதுக்குள்ளே எப்படிண்ணே சாவான் அப்படின்ட்டு எனக்கு சொல்ல வந்து எனக்கு அதெல்லாம் கூட இப்போ நம்பிக்கணும். இப்போ வந்து இப்போ பேசுகிற ரெக்கார்டு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து வீட்டு செல்லுக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன்ட்ட பேசினா மேடம். இந்த பாட்டு கேட்குற மாதிரியே ஒன்றா வருங்களா, அதில் வச்சு நான் பாட்டு கட்டிகிட்டு இருந்தேன் மேடம். பேசிக்கிருக்கும் போது இவங்க கால் ரெக்கார்டு ஆகிருக்கும் போது அது எனக்கு தெரியல மேடம். இப்போ அதுலேருந்து தான் இந்த பிரச்சனையை 3 மாதத்துக்கு பிற்பாடு பேசணும். என்னடா நம்ம செல்லை வச்சு எங்கே கூப்பிட்றாள், யார் கூப்பிட சொல்கிறா, வீட்டு செல்லு கூப்பிட சொல்கிறா, என்ன நடக்குது ஏது நடக்குது, வீட்டு செல்லுக்கு இவன் கூப்பிட சொல்கிறா, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு காதிலே வச்சுக்கிட்டே இருந்தேன் மேடம். கேட்க எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி வேணாம், இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அவளை போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு செல்லு கூப்பிட சொல்றிய, யாரை கூப்பிட சொல்கிற, எதுக்கு கூப்பிட சொல்கிற, என்ன அதுமாதிரி நான் யாருக்கும் பேசலையே. அந்த ரிங் வச்சு அவள் காதில் வைக்கிறேன் மேடம். இது என் குரல் கிடையாது, வேறு யார் குரலில் சொல்கிற, ஏண்டி என் முன்னாடி நீ பேசு, இந்த குரலுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி அடித்து போட்டாங்க மேடம். 4-5 அடி அடிச்சு இல்லைன்னு சொல்ல. அடித்தவன்னு என்ன சொல்லிட்டா, இவ செல்ஃபோனில் பேசினா இவ பேரை வந்து அவன்கிட்ட சொல்கிறதில்ல, அவன் பேசுனா அவள் பேரை இவன்கிட்ட சொல்கிறதில்ல, 2 பேரும் பேர் சொல்லாமல் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க மேடம். பேர் சொன்னா தான் இப்போ தெரிஞ்சுக்கிடுவான்னு சொல்லி பேர் சொல்லாமல் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அடிச்சு பேச செய்ய வந்து மொத்தமா எவ்வளோ நாளாக பேசிக்கிருக்கேன்னு கேட்டதுக்கு 3 வருஷமாக பேசிக்கிருக்கேன். ஆனால் என்னுடைய மனசு ஒரு கஷ்டமாக இருந்தால் நான் அவன்கிட்ட கூப்பிட்டு பேசுவேன். அவன் எந்த ஊருன்னு கேட்டதுக்கு அவன் பேர் வந்து திண்டுக்கல், அவன் பேர் செல்வம், என்ன வேலை பார்க்குறவன் அவன் வந்து டைல்ஸ் வேலை பார்க்குறானா, அவன் ஊராக சுற்றுவானா அப்படிங்கிற. அந்த ஊராக சுற்றுறவங்க கூட உனக்கு என்ன பழக்க வழக்கம், நீ எதுக்கு அவன்கிட்ட பேசுகிற, இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அன்றைக்கி இது பண்ணேன் மேடம். அன்றைக்கி சரி ஏதோ பேச்சுவார்த்தை இருந்திருக்க முடியல, தப்பு பண்ணேன். என் மயம் இறந்த ஒரு வேதனையிலேயே அப்படியே நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் மேடம். மறுபடியும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் பெரிய பேரை கூப்பிட்டுட்டு போய் வடமதுரை பக்கத்தில் தென்னம்பட்டி இருக்குது மேடம். அந்த கோயிலில் முனியாண்டி கோயிலில் இனிமேல் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோயிலில் சத்தியம் பண்ணு. நான் இந்த மாதிரி உன்னை சந்தேகப்பட்டு பேசுனதெல்லாம் முதல்ல நடந்ததில் போட்டு இது சந்தேகப்பட்டு உறுதியாகி போச்சு, நீ சந்தேகப்பட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த ஒத்த பயலுக்கு நான் வந்து இனிமேல் உருப்படியாக இருப்பேன்னு சொல்லி நீ சத்தியம் பண்ணுன்னு சொல்லி சூடத்தை பொறுத்து 2 பேரும் தான் மேடம் சத்தியம் பண்ணேன். அவளும் சத்தியம் பண்ணான். அதுக்கு பிற்பாடு தான் மேடம் அதிகம். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ என் மயம் இறந்ததுக்கு மட்டும் எனக்கு நீதி வேணும் மேடம். அது ஒன்று எனக்கு போதும் மேடம். சரி உங்கள் மனைவி இப்போ உங்கள் கூட இல்லையா? என் கூட இல்லைங்க மேடம். இங்கே வந்து அவங்க மாமனார் மாமியாக தான் வந்து அங்கே தான் இருந்தால் பிரச்சனை ஆகிப்போம்ப்பா, நீ இங்கே சென்னைக்கு வந்தேன்னா பிரச்சனை ஆகுதுப்பா, இங்கே வந்து இருந்துக்கப்பான்னு மாமனார் மாமியார் சொன்னது மனைவியோட. ஆனால் இங்கே வந்தால் இவங்களோட மேட்ரு பூரா எனக்கு இங்கே வந்தது பிற்பாடு மேடம் தெரியுது. என்ன வந்த பிற்பாடு என்ன தெரிஞ்சது? அந்த பையனோட போட்டாவை வந்து செல்லில் வந்து எடுத்தேன் மேடம். அது அந்த இவரோட பேசிக்கிருக்கான் பார்த்தீங்களா,
என்னமோ இந்த வாட்ஸ்அப் செல்லில் நம்பரை போட்டோம்னா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வருமா மேடம். அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்து இவனாடின்னு சொல்லி இவன்கிட்ட காட்டுறேன். இவன் இல்லை, அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். வாட்ஸ்அப்பில் யார் யார் ஃபோட்டோ வைப்பாங்க, அதுக்காக நான் எல்லா பேர்த்துக்கும் கூடி நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கிறியா அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு விட்டுட்டு மறுபடியும் அந்த 2 நாள் கழிச்சு அதே நம்பருக்கு நான் போட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறேன். அந்த ஃபோட்டோ கிடையாது, மாறிடுச்சு. அப்போ அந்த ஃபோட்டோ தான் உண்மை. இவ ஃபோன் பண்ணி பேசி அங்கே சொல்லியிருப்பாளுக்க ஃபோட்டோ வச்சுருக்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லாமல் அவன் ஃபோட்டோவை மறைச்சிருக்க மாட்டான். இப்போ வந்து வேறு ஒரு பெரிய மனுஷன் சாப்பிட்டுக்கு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கேன் மேடம். இந்த ஃபோட்டோவை மாமியாட்ட காமிச்சா இவனா, இவன் என்ன ஆளு, இவனை போய் வாழா வாழா சீச்சி அப்படின்னு மாமியா. ஆனால் அவனே இங்கே வடமதுரையிலேருந்து இவங்க 2 பேருமே திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்து இவங்க வீட்லேயே அவங்க 2 பேரும் தங்கி, மாமனார் மாமியார் வீட்லேயே தங்கி, இவங்களே இப்போ பஸ் ஸ்டாண்டில் போய் கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சு இருந்து இவங்களே தாட்டி விட்டுருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய பையன் சொல்கிறான். பெரிய பையனுக்கு என்ன வயசு? 11 வயசு. இவன் சின்ன பையன் போய் சொல்லுவானு நினச்சி இப்போ நாங்கள் குடியிருக்கிறோம். இந்த வீட்டு கீழே ஒரு பையன் இருக்கார், அப்படியே ஒரு 25 வயசு இருக்கும். அந்த பையன் கேட்டேன், ஏப்பா இங்கே எதுவும் எங்கள் வீட்டுக்காரப்பில் எதுவும் வேறு யாரும் கூட வந்தாளா? ஆமாம், ஒருத்தரோட வந்தாது, கேட்டதுக்கு இந்த பையனை கேட்டதுக்கு எங்கள் சித்தப்பா அப்படின்னு இவ சொன்னாலாம். அவன் சித்தப்பான்னு சொல்லியிருக்கான். பஸ்ஸில் இவங்க மாமனார் மாமியார் பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்காங்க. ஏற்றி விட்டு ஃபஸ்ட்டில் போகணுமே இவன் பையன் முன்னாடி உட்காந்துக்க, அம்மா பக்கத்தில் உட்கார வரமே இவன் என்ன சொல்லியிருக்கான், அங்கே போய் உட்காரான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்லி விட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் உங்கள் குழந்தைகிட்ட கேட்டிங்களா? அவனாத்தான் மேடம் சொன்னான். ஆனால் இவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் மேடம். நம்பிக்கை வச்சனால 3 வருஷமாக பேசி பழகிக்கிட்டு வடமதுரைக்குள்ளே வந்திருக்காங்க. நான் 4 வீடு மாறியிருக்கேன். 4 வீட்டுக்குமே அவன் வந்திருக்கேன் போயிருக்கேன். ஒரு ஆள் எனக்கு சொல்லலைன்னா பார்த்துங்க. அப்போ எந்த அளவுக்கு இவளை பற்றி பேசுனா நான் அடுத்தவங்களோட சண்டைக்கு போக வேண்டி என்னை பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அந்தளவுக்கு இவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் மேடம். 10 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கல, 3 வருஷமாக நான் கண்டுபிடிக்காம தெரியும் மேடம். எனக்கு தெரியல மேடம், இவன் பேசின ஒரு ரெக்கார்டுனாலதான் மேடம் இந்த அளவுக்கு நடந்தது. வேறு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு தானே? அதுதான் மேடம் தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா எப்பா இடப்பரசனை போனனால அடிச்சிருக்குப்பா, ஏவல் விட்டுருப்பாங்கப்பா, பிக்ஸு மாதிரி வேணும்ப்பா அதில் அடிச்சிருக்குப்பா, பிரியாணி இதை வாங்கிட்டு வந்த அதனால வந்து அடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதனாலே நான் அசால்ட்டை விட்டுட்டேன். எதுக்கு உங்கள் பையனை கொலை பண்ணவங்க? இவங்க கள்ளக்காதல் மேடம், வேற என்ன, அவன் ஏமாறிச்சு மேடம். இதுக்கு முன்னாடிலாம் ஆட்டோ வச்சுருந்தேன், அது வச்சுருந்தேன், இது வச்சுருந்தேன், என்னென்னமோ பிரச்சனைலாம் பண்ணேன் மேடம். அப்போலாம் என் கூடவே இருந்தவ பையன் இறந்த பிற்பாடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அதிக சந்தோஷம். உன் கூட வாழ பிடிக்கல, அதுக்கு முன்னால் வாழ்ந்தவ உன் கூட எனக்கு வாழ பிடிக்கல, உன்னை டைவர்ஸ் பண்ணுறேன், எழுதி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு இப்போ சொல்கிறாங்க மேடம். ஏன் அந்த பையனை உயிரோடு விட்டு அப்படி எதுனாச்சும் கொல்லணும் செய்யணும்னு சொன்னால் நான் பண்ண திமிருக்கு என்னைய கூட பண்ணிக்கலாம்ல மேடம். அவன் என்ன மேடம் செய்வான், பச்சை பையலையா? அந்த பயலை கொண்ட மேடம் இன்னும் மனசு உறுத்துது. நான் பண்ண தப்பு என்னையுமே பண்ணியிருக்கலாம் மேடம். இன்னும் எனக்கு சந்தேகம் என்னென்னா மேடம், என் பையன் இறந்த அன்னைக்கு நாங்கள் தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டேன் மேடம். போனப்போ அந்த மதுரைக்காரன் வந்திருக்கான் மேடம். மதுரைக்காரன் பக்கத்து ஊருக்காரன் எனக்கு தெரியாது மேடம். இவன் மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடிச்சு கீழே விழுட்டான். அப்படியே உட்காந்து தான், நான் மயக்கம் போட்டு விழுந்து எனக்கும் தெரியுமில்ல, அன்றைக்கி நான் புரியல, இப்போ தான் புரியுது. உட்காந்து அப்படியே சாஞ்சாங்க மேடம். திவ்யான்னு அவன் தூக்கியிருக்கான் மேடம். இதுவும் இந்த பையன் பெரிய பையன் சொல்ல வந்தே மேடம் எனக்கு தெரியும். சத்தியமாக வேறு யாருமே என்ன சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டுட்டு போய் கட்டிலில் உட்காந்து இவளோட உட்காந்து பேசி உள்ளே போய் குளிக்க போயிருக்கான். குளிக்க போகும்போது எங்கள் அண்ணன் ஒரு பொண்ணு மதுரையில் இருக்குது. அந்த பிள்ளை எங்கள் பொம்பளை ஆள் குளிச்சுக்கிருக்காங்க, நீங்கள் என்னங்க உள்ளே பண்ணிக்கிறீங்க, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் மக கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டவுடனே நான் கேட்டேன், யார் சித்தி இவர் யார் சித்தின்னு கிடக்கு, எங்கள் மாமா அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் மகிட்ட சொல்ல. இவளுக்கு மாமின்ற உறவு வந்து யாருமே கிடையாது. இவங்க அண்ணனை தவிர வேறு யாருமே கிடையாது. சொந்த மந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட சொன்ன வார்த்தை நான் இருக்கும்போது சொல்லியிருந்தா, என்னடா 11 வருஷமாக எந்த சொந்தக்காரனும் இல்லை, இவன் எந்த ஊரான்னு நான் நினச்சிருப்பேன் மேடம். நாங்கள் சுடுகாடு போன பிற்பாடு அவன் போனதுக்கு பிற்பாடு அன்னைக்கே மாடி நின்று செல்ஃபோன் நின்று நல்லா சிரிச்சு பேசியிருக்கான் மேடம். இவரோட இருக்கும்போது இன்னொரு என்னோட பேர் திவ்யா மேடம். எங்கள் அம்மா அவங்க திண்டுக்கல் மேடம். அப்போங்க வந்து நான் படித்தேன் மேடம். படித்த பிறகு எனக்கு 6ஆவதோட எனக்கு படிப்பு எனக்கு வரலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நானும் சரின்ட்டு மில்லுக்கு வேலைக்கு போனேன். மில்லுக்கு வேலைக்கு போகும்போது பக்கத்தில் மோளப்பாடி
பயலோட எனக்கு அவன் விரும்பியிருப்பான் போல், அது வந்து எனக்கு தெரியல மேடம். அதுக்கப்புறம் சரி விரும்புகிறது தெரிஞ்சோடனே என்ன பண்ணா, சரி ஏதோ நல்லபடியாக வச்சு வாழ்வான் அப்படின்னு நினச்சிட்டு யாருக்குமே தெரியாமல் நான் வீட்டை விட்டு போயிட்டேன் மேடம். 15 வயசில் மேடம். போன உடனே மேடம் 2 மாதம்தான் மேடம் அவனோட நான் வாழ்ந்தேன். 2 மாதம் வாழ்ந்து தான் அந்த பெரிய பையன் பிறந்தான். அந்த 2 மாதத்துலேயே பெரிய சண்டை, பிரச்சனை, பஞ்சாயத்து, அது இது எல்லாம் வந்து அவன் அதோடு என்ன பண்ணிட்டான், நான் அந்த வயிற்றில் 5 மாதம் இருக்கும்போது அவன் ஆந்திரா போயிட்டான் மேடம். ஆந்திரா போனோடனே அம்மா அண்ணங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, சரி அவன் தான் போயிட்டான்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் நான் எதுவுமே இது பண்ணல. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம 14 வயசில் நம்ம இப்படி பண்ணிட்டோமே வச்சுட்டோமே, ரொம்ப எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைங்க வந்து திண்டுக்கல்ல வேலை பார்த்தாங்க. என்னை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. எங்கள் அண்ணா வந்து பார்த்துட்டு போகும்போது எங்கள் அண்ணா தான் சொன்னாங்க, நீ பேசாமல் நான் பயலை பார்த்துக்கிறேன், நீ மில்லுக்கு பேசாமல் வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உன் மனசில் இருக்கிற கஷ்டம் சூழ்நிலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் மறப்ப அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் மில்லுக்கு வேலைக்கு போனேன் மேடம். மில்லுக்கு வேலை பண்ணி தம்பி 1.5 வயசு மேடம். அம்மா அவங்க வந்து திடீர்னு வந்து எதுக்கோ திண்டுக்கல் போனப்போ இவங்களோட சொந்தக்காரவங்க அக்கான்னு சொல்லி ஒருத்தவங்கள பார்த்துருக்காங்க. என்னம்மா உங்கள் குழந்தைங்களாம் நல்லா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது, சின்ன பொண்ணு இப்படி 15 வயசுல இப்படி போய் இப்படி எங்களை மானத்தை வாங்கிட்டா, எங்களை சிரிக்க வச்சிட்டா அப்படின்னு வந்து சொன்னாங்க மேடம். சொன்ன உடனே எங்கள் அக்கா பையனும் இப்படி தான் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆனால் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னு அம்மாவும் அந்த அக்காவும் பேசியிருக்காங்க மேடம். பேசின உடனே வந்து அம்மா அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்போ மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு அம்மா எல்லாம் சொன்னாங்க, நீ மில்லுக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். இல்லை நீயும் எவ்வளோ நாள் தான் சின்ன வயசு, உன்னை தெரிஞ்சும் ஒருத்தன் வந்து கட்டுறேன்னு சொல்கிறா அப்படி அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மேடம், கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க மேடம் ஃபோன் பண்ணி. வர சொன்னோடனே எனக்கு சரி அவர் பேசின பார்த்து எனக்கும் பிடிச்சிருந்தது மேடம். பிடிக்காமல எனக்கு பிடிச்சிருந்தது. நானே என்ன பண்ணிட்டேன், கட்டிக்கிட்டேன் மேடம். கட்டின நாள்லேருந்து மேடம் சந்தேகம். யார்கிட்ட பேசினாலும் சந்தேகம், அக்கம் பக்கத்தில் பேசினாலும் சந்தேகம், ரொம்ப சந்தேகம் மேடம். ஆனால் இவர் கல்யாணம் ஆகி 2 பொண்ணு, 2வது கல்யாணம் ஆகி ஒரு பையன், அதை மறைச்சிட்டா அப்படி. இது என்கிட்ட சொல்லவே இல்லை. ஹலோ, ஆமாங்க மேடம். மறைச்சிட்டா. 3வதா? ஆமாம். இல்லை மேடம், நான் 4வது மேடம். 3வது இன்னொரு தங்கமாப்பட்டி, அதே தங்கமாப்பட்டியில் அது எரியோடு மகேஸ்வரி பேர். இன்னொருத்தவங்க பேர் என்னத்துல வாழ்நாள சத்தியமாக அவங்கள நான் பார்த்ததில்ல. ஆனால் முதல் தரத்து வருவாங்க, என்கிட்ட சண்டை போடுவாங்க. அப்போ என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு அவங்களோடய பேசிட்டு போயிடுவாங்க. என்னாண்டெல்லாம் சண்டை போட மாட்டாங்க, எதுவுமே நாங்கள் பேசிக்கிறது இல்லை மேடம். அதுக்கப்புறம் எனக்கு 3வது யார்? 3வது வந்து அமுதான்னு சொல்லி ஒரு பொண்ணு, தென்னம்பட்டியில் அமுதான்னு சொல்லி ஒருத்தவங்க. அவங்கள 3-4 வருஷம் எல்லாமே மேடம் நான் இல்லைன்னு சொல்ல மேடம். ஆனால் கல்யாணம் பண்ணுறலாம் சொல்லலாம் பொய் மேடம். கல்யாணம் பண்ணல மேடம். ஆனால் அவங்களே கேட்டுக்கிட்டு பழகியிருந்தா அப்படி அந்த அம்மா பேச்சை கேட்டு அந்த மகேஸ்வரன் அந்த பொண்டாட்டியும் அடித்து துரத்தி விட்டேன். அந்த அம்மா பேச்சை கேட்டு 2வது பொண்டாட்டியும் துரத்தி விட்டு 3வதாக என்னை கட்டினாங்க. நாங்கள் பிரியாணி கடை வச்சுருந்தோம் மேடம். அப்போ வந்து அம்சுன்னு சொல்லி அவங்க தான் என்ன எல்லா விஷயமும் எல்லாம் சொன்னாங்க, வச்சாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண உடனே தம்பி சின்ன பையன் நின்றுட்டான் மேடம். நின்ன உடனே அப்போ எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி உடனே நின்றுட்டானே, பேசாமல் கலைச்சிட்டு அதாவது கொஞ்சம் நாள் சென்று கூட பெற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து தம்பி வளர்ந்துட்டான், சரின்ட்டு பிறந்துட்டான். பிறந்த உடனே 8 மாதத்துல மேடம் அக்கம்மான்னு அவங்க ஒருத்தவங்க, அக்கம்மா இவங்க சொந்தக்காரவங்க தான் மேடம், அவங்க வீட்டில் குடியிருந்தோம் மேடம். கரெக்டாக 8 மாதத்துல தம்பி ஃபிக்ஸ் வந்துச்சு மேடம். 8 மாதத்துலேருந்து ஆரம்பித்த ஃபிக்ஸ் மேடம். அவனுக்கு ஒரு 5-6 தடவை வந்துருச்சு மேடம் ஃபிக்ஸு. 3 தடவை வந்திருக்கு மேடம். 3 தடவை மேடம். 8 மாதத்தில் 1, மறுபடியும் ஒரு 2, மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்போ லாஸ்ட்டாக வந்தது 3.5 வயசில் வந்துச்சு மேடம். அட்டமதில் காமாட்சி ரவி வீட்டில் இருக்கும்போது வந்துச்சு மேடம். கரெக்டாக இப்போ நடந்து 3 வருஷம் இருக்கு. எதுக்கு 4 பொண்டாட்டி கட்டினீங்க? 4 பொண்டாட்டி கட்டல மேடம். அவள் வேணும்னு சொல்கிறாங்க. கல்யாணம்ல 4 கல்யாணம் பண்ணல மேடம். பேச்சுவார்த்தை கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணல மேடம். பேச்சு எத்தனை கல்யாணம்? இதோட 3வது கல்யாணம் மேடம். நியாயமா இதெல்லாம் பேச்சு பேசுனீங்க? அப்படிங்க மேடம். நானும் எதுவும் இது பண்ணலை, சரின்ட்டு ஃபிக்ஸ் வந்துச்சு மேடம். ஃபிக்ஸ் வந்த உடனே அப்போ கல்யாணம் ஆச்சு மேம். கல்யாணம் ஆகி ஏதோ குழந்தை பிறந்துச்சு, அதோட வந்து சரி இது விட்டேன். ஆனால் இவரோட இது வந்து எனக்கு சின்ன பையன் 5 மாதத்துலேயே வந்து இவரோட குணம் என்ன ஏது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் மேடம் நான் கல்யாணம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
யார்கிட்ட பேசினா சந்தேன், ஒரு பசங்கள்கிட்ட பேசினா எதுக்கு அந்த சந்தேன், தொடர்பு? அக்கம் 3 பக்கத்துல வருஷம் பேசினா. தொடர்புல இருந்தீங்களாமே. அதுக்கப்புறம் தான் மேடம் இவர் டார்ச்சர் தாங்க முடியாம ரொம்ப டார்ச்சர் மேடம். ரொம்ப ரொம்ப மேடம். அவரோட எப்படி என்னதான் பழக்கம் பண்றேன்னு ஆச்சு? தெரியல. அவரு கூட ட்ரெயினில் வரும்போது தான் மேடம் பழக்கமாயிடுச்சு. சரிங்க மேடம். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப இவங்க வந்து நீங்கள் சென்னையில் சந்தோஷமாக இருக்கப்ப இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுக்க நீங்கள் அங்கே போய் நல்லா வாழுங்கன்னு சொன்னாங்க மேடம். எஸ்ஐஎம்மா சொன்னாங்க மேடம். அப்போ இந்த பிரச்சனையில் செந்தில் ராஜா கிட்ட என்ன நீ சொன்ன? பையனை வந்து வீட்டில் வந்து நான் பைக் எடுத்துகிட்டு வந்து அடித்தேனா? நான் செந்தில் ராஜாட்ட நான் செந்தில் சொல்லவே ராஜாட்ட இல்லை நீ மேடம். சொல்லலை. நான் சொல்லவே இல்லைங்க மேடம். நான் அடிச்சு வச்சு வீட்டுக்கு எதுவுமே வந்தனா? சொல்லலை மேடம். யாரு செந்தில் ராஜா? செந்தில் ராஜான்றவங்க இவருக்கு ஃப்ரெண்டு தான் மேடம். ஏன் உனக்கு தெரியாதா செந்தில் ராஜா? ஆனால் அப்பாவும் அவங்க செந்திலோட அப்பாவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மேடம். ஐயனார் மையன்னு சொல்லுவாங்க. இல்லை கேட்டுக்கு மேடம், நான் பைக் எடுத்து வீட்டுக்கு வந்தேனா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்லைங்க மேடம், பைக் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து பயலை வந்து நான் அடித்து போட்டு போட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி அழுதுருக்கான். நான் அழுகவே இல்லைங்க மேடம். அழுதுருக்கா மேடம்? அழுகவே அதாவது இல்லை. இது ஆமாண்ணா, எப்போ நான் எனக்கு சொல்லி தெரியும்னா மேடம், இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே மேடம் எனக்கு தெரியும். என்ன நடந்தது அன்னைக்குப்பா? அன்னைக்கு வந்து மேடம் தம்பி வந்து பிரியாணி வேணும்னு சொன்னாங்க மேடம். சரின்னு சொல்லிட்டு பிரியாணி ஏன்டா நீ நித்திஷ் பெரிய பையன் தான் மேடம், நீ வேணா கூட போயிட்டு வாடா, அவன் தன்னந்தனியாக போகிறான்டான்னு சொன்னேன். தம்பி சொன்னான், இல்லை எனக்கு போக தெரியாதான், நான் போவேன் அப்படின்னு சொன்னானா. பிரியாணி போய் சாப்பிட்டானே இல்லை சாப்பிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட சொன்னால் நான் சாப்பிட்டு நான் கட்டிட்டு தான் வந்தேன்னு சொன்னான். கட்டிட்டு வந்தான் மேடம். கட்டிட்டு வந்தோடனே அன்னைக்கு வந்து நான் தலைக்கு ஊற்றிருந்தேன் மேடம். அன்னைக்கு அப்போ எனக்கு வயிறு வலி எடுக்குது நித்திஷு, நீ போய் கலர் வாங்கிட்டு வரையா நித்திஷு அப்படிங்க. அப்போ எனக்கும் கலர் வேணுமா அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா உனக்கு காய்ச்ச மாதிரி குதுன்னு இருக்கு, உனக்கு கலர் வேணாம் அப்படின்னு சரி மேடம் அப்படின்னு சொன்னேங்க மேடம். நான் சரின்ட்டு பேசாம தம்பி சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு படுக்க வச்சுட்டான். சாப்பிட்ட பிறகுதான் மேடம் தம்பி வந்து பெரியவன் வெளியில் போனான், கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தான் மேடம். அப்போ வாங்கி கொண்டு வந்து முதல்ல ஜுரம் இருந்ததா தம்பிக்கு? முதலே ஜுரம் இருந்து. ஜுரம் இருக்கிறது பிள்ளைக்கா பிரியாணி சாப்பிட கொடுத்தீங்க? அப்படி இல்லை மேம், அப்போதைக்கு தான் மேடம். அப்போதைக்கு அதாவது இது பிரியாணி வாங்குறதுக்கு முந்தி தான் மேடம் ஜுரம் இருந்தது. அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் நான் எதுவுமே பேசல. சரின்னுட்டு தம்பி போயிட்டு வந்தான் மேடம். வந்தோடனே எல்லாருமே சாப்பிட்டாங்க மேடம். சாப்பிட்ட பிறகு அப்புறம் எதுவும் அவன் சரி அம்மா நான் தூங்குறேம்மா அப்படின்னு சொன்னான் மேடம். சரிம்மா தூங்குமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தம்பி நித்திஷ் வந்து பலபடியும் இதுக்கு கடைக்கு போனான் மேடம். கடைக்கு எதுக்குடா போற அப்படின்னதுக்கு இல்லை நான் கடைக்கு போட்டோம். அடுத்ததுக்கு சொல்ல கடைக்கு அதுக்கப்புறம் போனா சரி அவன் தம்பி எந்திச்சு போயிட்டானா நம்ம பக்கத்தில் ஒர்க் பண்ணலாம், தம்பியை தூக்கிட்டு வந்து நம்ம கீழே போட்டு கூட பேசாமல் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் நான் எந்திரிச்சு இப்படிதான் மேடம் திருப்பினோடனே அப்படியே மூக்குழியா ரத்தம் வந்துச்சு மேடம். அப்படியே மூக்குழியா ரத்தம் வந்தவொடனே நான் தூக்கிட்டு நான் அப்போதைக்கு செல்லும் இல்லை மேடம், வீட்டில் செல்லும் ரிப்பேர் ஆகி போச்சு மேடம். அப்புறம் வந்து பக்கத்தில் அந்த வீட்டுக்காரவங்கள்ட்ட ஃபோனை வாங்கி நான் பேசி மாமா இப்படி தம்பி இப்படி அப்படி. ஆனால் அப்போ இப்படி திருப்பும்போது அப்படியே சவுண்டு மாதிரி கிருன்னு வச்சோம் மேடம், ஒரு மாதிரியா. அப்பயே நான் பக்கத்தில் முனிமாக்கா இருக்காங்க, அவங்கள்ட்ட நான் சொன்னேன், முனிமாக்கா என்னன்னு தெரியல முனிமாக்கா இப்படி தம்பிக்கு ரத்தம் வருதுக்கு முனிமாக்கா அப்படின்னு. நான் அவங்க பதட்டப்பட்டுக்கிட்டு சரி சொல்லுங்க, நான் உங்கள் வீட்டுக்காரர் நான் வர சொல்கிறேன் அப்படின்னே ஃபோன் பண்ணோடனே வந்தா அப்படி மேடம். வந்தோடனே ஆட்டோவில் ஏற்றி போய் ஆஸ்பத்திரின்னு இருக்கு மேடம், அங்கே போய் காமிச்சேன் மேடம். அங்கே காமிச்சதுக்கு நீங்கள் திண்டுக்கல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். சரின்ட்டு அதுக்கப்புறம் சேகர்கிட்ட காமிக்கல அப்படின்னே ஆமாம் மாமா சரி வாமாம்மா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போய் காமிச்சோம் மேடம். காமிச்சதுக்கு அவன் இறந்து 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். என்ன பிரச்சனை சொன்னாங்க? என்ன பிரச்சனைனா எதுவுமே சொல்லலைங்க மேடம். மூச்சு திணறல்னு சொன்னாங்க. மூச்சு திணற ஒரு கிருன்னு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஜுரம் இருந்ததுன்னு போய் சொன்னீங்க? இல்லை மேடம் ஜுரம் இருந்ததுக்கு வந்து பிரியாணி வாங்குறதுக்கு அனுப்புவீங்க? இல்லை மேடம் அப்படி இல்லை மேடம், குது லேசாக ரொம்ப ஜுரம்னா நான் நிஜமே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன் மேடம். இவர்கிட்ட உண்மையை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இத்தனை வருஷமாக 3 வருஷமாக பழகினவ அவனை அங்கே வடமலை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவன் மட்டும்தான் வர்றது, அவன் வரவே மாட்டேன்ட்டான் மேடம். மாமனார் மாமியாக இங்கே வீட்டிலே இவங்களை இங்கேயே வந்து படுக்க வச்சு இங்கேயே தங்கி விட்டு இங்கேயே அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அவங்க கொலை பண்ணான்னு நல்லா கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பேசாமல் இருங்க, நீங்கள் தேவையில்லாமல் சந்தேகப்படாது. சரிம்மா சரி. என்னம்மா இதுதான் மேடம் சொல்றது போயின்னு எனக்கு நல்லா நிஜமே சத்தியமாக பொய்யெல்லாம் இல்லை மேடம். நான் எதுக்கு மேடம் நான் பண்ணணும்? அடிச்சிங்களா குழந்தைய? அடிக்கல மேடம், நான் நிஜம்லேயே நான் அடிக்கவே இல்லை மேடம். நல்லா தான் மேடம் சிரித்து பேசிட்டு தான் மேடம் வந்தான். நான் எதுக்கு மேடம் நான் அடிக்கணும்? அது ஒன்று நான் பேசின பழகுனது தப்பு தான் மேடம். எனக்கு ஆனால் அதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் படுத்து தூங்கி இருக்கிறது குழந்தைக்கு மூக்கில் ரத்தம் வந்தது சொன்னால் நம்ப முடியலையே. நம்ப முடியாதுங்க மேடம். அதுதான் மேடம் என்னாலே நம்ப முடியல. எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு
தம்பிக்கு பெரியவனுக்கு ஊட்டி விட்டு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கினான் மேடம். கிடையாது மேடம். அதுக்கு முன்னாடியே இவர் வந்து செல்போனை என்ன சொன்னாப்படி, அதுக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாப்படி, எனக்கு வந்து அங்கே ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, செய்யும்ல, பேசாம நித்திஷ் வேணா அமுச்சு விடு அப்படின்னு சொன்னார். அப்பதான் நான் சொன்னேன், ஏன்டா நித்திஷ் அவர் அங்கே ஒத்தையில தானே இருக்கிறாரு, நீ போய் ஜாமா செட்டு 10 மணி எப்ப நான் 11 மணி சொன்னேன்? ஆகும்ல, அது வந்து நீ எடுத்து கொடுத்துட்டு வரலாம்ல சொன்னதுக்கு அதுக்கு தான் மேடம் அவன் அழுதுட்டு போனான். எப்ப நான் சொன்னேன் நிஜம்னே 2 நாளைக்கு தான் மேடம் ஹெல்ப் காலையில இருந்து எப்போ உன்ட்ட சொன்னேன்? நிஜம்னே சொன்னாப்படி எப்ப மேடம். சொன்னேன்? மேடம் காய்கறி வாங்குறதுல ஜாமா வாங்குறதுல இருந்து அந்த பையன் தான் பெரியவன் தான் மேடம் ஆமா எல்லாமே 2 பேரும் செய்வான். போவாங்க மேடம். அதுல 2 பேருமே 2 பேரும் போவாங்க போவாங்க. அதுல மாட்டோம் இல்ல. அன்னைக்கு தண்ணியை போட்டு இவர் ரொம்ப பேசினா அப்படி மேடம், ம். ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல செய்யல, நீ ஜாமா இருக்கிற வரையும் அவன் 2 பேருமே வரட்டும், சண்டை 2 ஒண்ணும் பேருமே போடல. வரட்டும் புத்தி தானே தான் சொன்னேன் நீங்க. சொன்னாப்படி அன்னைக்கு. புத்தி தானே சொன்னேன் நானு. சண்டை போடலையே. அந்த பயல 2 இப்போ மனைவி சொல்லிட்டால, அன்னைக்கு என்கிட்ட செல்லு வந்து வேலை செய்யல, என்கிட்ட வேற செல்லு இல்லைன்னு சொன்னால மேடம். சமையல் கட்டில் வந்து இவங்க அண்ணன் வாங்கி கொடுத்த செல்லு ஒன்றுங்க மேடம். அவங்க தான் சொல்றாங்கல்ல, அது பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். சரிங்க மேடம். இப்போ வந்து செந்தில் நிஜமே ராஜா நான் அந்த மாதிரிலாம் நான் சொல்லல மேடம். செந்தில் ராஜான்ற எனக்கு அதுதான் மேடம் எனக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கு ரொம்ப அதான் மேடம் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் பண்ணேன்றேன், நான் எப்படி மேடம் நான் பண்ணுவேன் நான்? அடே அப்பா, இவகிட்ட மட்டும் நீங்கள் உண்மையை வாங்கிருமே. அதாவது மேடம் ஃபோனில் இப்படியே பேசினா தான் மேடம் ஃபோனில் சொல்றேன். பேசினா யாரு இவ கேட்டாலும் இப்படியே குரல் தான் இவ மேடம் குரல் சொல்றேன். மட்டும்தான் பேசுறது. வடமல்ல இவர் மேல 3-4 தடவை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் மேடம். அவங்கள்ட்ட அதே மாதிரி தான் சொன்னேன். அன்னைக்கே நான் ஸ்டேஷன்ல அதைத்தான் மேடம் நான் சொன்னேன். நான் சார் அவர் சந்தேகப்படுறாரு, தயவு செஞ்சு அவர் என்ன சொல்றாரு கேளுங்க சார், இப்படியே தான் சார் சொல்றாரு வைக்கிறாரு, டெய்லியும் குடி 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 குடிச்சு இப்போ என் பேர் எப்படி கெட்டு போச்சுன்னா மேடம் நல்லா கேட்டுங்க. மேடம் இவளை சந்தேகப்பட்டு பேசுனதை அசிங்கமாக பேசுனேன், அடிச்சு எல்லாமே ஓவர் டார்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன் மேடம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை மேடம். அவ்வளோ இதே நான் பண்ணேன் மேடம். நான் இல்லைன்னு சொல்ல மேடம். டார்ச்சர் மேடம். அதே போலீஸ்காரே சொல்றாரு, ஏப்பா அம்மா என்னப்பா போட்டா அந்த கூட பிள்ளை மேல உனக்கு ஒரு அம்மா சந்தேகமா போட்டா கூட இருந்தா வர்றதில்ல, தலைக்குத்துல கூட வர்றது, உனக்கு ஒரு எதுவுமே வர்றது உனக்கு ஒரு சந்தேகமா ஒரு இருந்தா நாள் கூட நான் நிம்மதியா நான் இருந்தது இல்ல மேடம். நான் ஒரு நாள் இப்போ 3 வருஷமா நீ சந்தோஷமா தானே இருந்திருக்கா? அப்பா என்ன மேடம் அந்த போலீஸ்காரே எல்லாத்துலயுமே என்ன நான் சொல்றாரு, ஏப்பா அந்த கஷ்டப்பட்டிருக்கேன் பிள்ளை மேடம். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். அப்புறம் இன்னொரு தொடர்பு, இதெல்லாம் பத்தாது. இப்போ பையன் இறந்தது பிற்பாடு மேடம், இவளுக்கு நான் என்னென்ன நம்பர் வாங்கி கொடுத்தனோ அந்த நம்பர்களை மட்டும் டோட்டலாக கிழிச்சு எரிஞ்சிட்டா மேடம். அதை நான் கிழிக்கவே இல்லை மேடம். அப்போ எங்க வீட்டில் எழுதி வச்சுட்டா, டைரியில் எழுதி வச்சுட்டு எங்க பூரா மேடம்? இவரே நீங்க எடுத்து 4 போட்டு கல்யாணம், 3 திருமணம், சரி ஒரு மேடம். தொடர்பு, சரி மேடம். அவங்க அதே மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு இல்லை மேடம். பையன் இறந்ததே மட்டும் மேடம் எனக்கு வந்ததே வந்து அப்படிலாம் இல்ல பையனுக்கு மேடம். வசதி இவர் மேடம். சந்தேகப்பட்டு அந்த பட்டு 2.5 பட்டு அந்த மேடம். ரிப்போர்ட் இருக்கா? இதனாலேயே பையன் டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. ரிப்போர்ட் கொடுக்கல மேடம். நான் தான் சொல்ல கம்ப்ளைண்டே கொடுக்கலையே மேடம். அவங்க போன இல்ல, இறந்து போனதுக்கு சர்டிபிகேட்டா கொடுக்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட் வாங்கினோம், அது இறப்பு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் மேடம். என்ன போட்டிருக்காங்க காரணம்? மூச்சு திணறல். ஆனால் அந்த ரெக்கார்டு இப்போ காணோம் மேடம். சத்தியமா இல்ல அந்த மேடம். அந்த எனக்கு தெரியாது அந்த மேடம். டாக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்து வந்து அந்த பஞ்சாயத்து போர்ட்டில் வந்து கொடுத்து மறுபடியும் வந்து ஒரு செராக்ஸ் ஒன்று போட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, அது மட்டும் காணாம மேடம். இறப்பு சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த மூச்சு திணறல்னு போட்டு வந்து நம்ம கையெழுத்து ஒரு போட்டு நாள் பார்த்தீங்களா, அது மேடம் மட்டும் நான் இல்லைங்க மேடம். கோச்சிட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, உங்க மக ஓட்டை ஐடிங் ஜெராக்ஸ் அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடிட்டா ஆமா, அப்படின்னு இப்ப சொன்னாரு. எடுத்துட்டு இப்போ ஒரு போனீங்க. ஆனா விஷயம் வந்து சொல்லவா? இவரு பீரோல நீங்க தான் 5 மேடம் கல்யாணம் 6 கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்து உட்காந்து மனைவி மேல குறை சொல்றது, நீங்க வந்து லைஃப்ல கஷ்டப்பட்டேன், அதனால நான் வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சு அதனால இன்னொரு தொடர்பு வச்சுட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். 2 பேருமே முறைப்படி இருக்கல, நம்ம சமுதாயத்துல நல்லபடியா நீங்க வாழல, அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த குழந்தையோடு அதுதானே உங்களை உறுத்துறது. இப்போ மேடம் இந்த 2.5 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். இப்போ வாழ மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டான். அப்போ வந்து இவன் செந்தில்ற பையன்கிட்ட வந்து என்ன சொல்லிருக்கானா, எப்படி திவ்யா தம்பி இறந்தான்னு சொல்லி கேட்டதுக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு இப்போலே சொன்னாங்க மேடம். இப்போ இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டேன், வீட்டில் பைக் எடுத்துகிட்டு வந்தார், வந்தவனே அவனை அடிச்சு போட்டு போனார், அடிச்சு போட்டு போன வந்து அவனால் எந்திரிக்காமல் அப்படியே இதாயிட்டான் அப்படின்னு வந்து அவன்கிட்ட சொல்லவே சொல்லிருக்கான். இல்லை மேடம். கேட்டுங்க, நான் நம்பர் தரேன் கேட்டுங்க. நிஜமே இல்லை. இது வந்து அவன் அங்கனே சொல்லியிருந்தானாங்க 2.5 மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லவே இல்லைங்க மேடம். ஆனால் இவன் வந்து அன்றைக்கி இருந்த டென்ஷனில் எவனாக இருந்தாலும் பார்த்துருக்கேன், அவனாக இருந்தாலும் பார்ப்பேன், என்னடா அவனை சத்தம் போட அவன் கொஞ்சம் ஒரு இதில் விட்டுட்டான் மேடம். அந்த பிரச்சனையில் இதை சொன்னோம்னா வரதை ரொம்ப சண்டை விடுவா அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் மேடம். இங்கே சென்னை வந்து இப்போ காணாமல் போய் 50 நாள் ஆகுது மேடம். யாரு காணாம போய்? இவ தான். இவர் டார்ச்சர் தாங்க முடியாதுன்னு ஆமாம் ஆமாம் அம்மா வீட்டுல இருந்தாலும் எப்போ பாருங்க எப்போ யாரோட இருக்கீங்க? யாரோடுமே இல்லை மேடம். ஹாஸ்டல்ல தான் மேடம் வாடகை. எந்த ஹாஸ்டல்? மதுரை ஹாஸ்டல் மேடம். வார்டனா இருக்கீங்களா? ஆமா. அதான் சொல்லுவேன், ஒரு நேரத்தில் கோச்சுக்கிறேன் நீங்கள் சொல்லுவீங்கல்ல,
எப்பா நீ தனியாக இருந்து வாழ்ந்துக்கிறியா, உங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஹாஸ்டலில் தங்குவீங்களா, முன்னெச்சரிக்கையாகவே இருந்திருக்கா. வேற என்ன, நம்ம என்ன தப்பு சொல்கிறது, அதெல்லாம் நல்லா தெரியுது. வீட்டுல இருந்து இல்லைம்மா, அம்மா அவங்கள சண்டை இத்தனை போட்டு நாள் சத்தம் நான் போட்டு சென்னையில் நான் தான் கூப்பிட்டேன், இருக்கேன், நீ இவங்க எப்பனாலும் வீட்டில் தான் வரேன்னு இவங்க செய்யணும். வீட்டில் மேடம் நான் இருந்தேன். இதை பாருங்க, உங்களுக்கு எந்த ஹோல்டும் கிடையாது. சரிங்க நீங்க 2 பேரும் சட்டப்படி கணவன் மனைவியும் கிடையாது. சரிங்க, அதை முடிஞ்சு போச்சு தெரியுது. கஷ்டம். குழந்தைங்க தான் சஃபர் பண்ண. குழந்தை யார்கிட்ட? அம்மா கிட்ட இருக்கு மேடம். உங்க அம்மா வந்திருக்காங்களா? இப்போ 1.5 மாதமாக தேடி பார்த்துட்டு நான் நேற்று வீட்டை காலி பண்ணி தனியாக போனேங்க மேடம். நான் தனியாக போனோடனே நேராக வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்படி இல்லைங்க மேடம், நேத்து 3 பேருமே 1.5 அடிச்சு மாசம் உருண்டுருக்காங்க மேடம். 50 நாளா இது அப்பா அண்ணன் நீங்களா இவரு. வந்தீங்க? வீட்டுக்கு நான் தான் மேடம் வந்து இப்படி பிரச்சனை, இப்படி நீ வந்து என்ன ஏதுன்னு பாரு, இப்படி பிரச்சனை அப்படின்னு சொன்னாலதான் மேடம் நான் என்ன வந்தேன். பிரச்சனை? நேத்து ரொம்ப வீட்டுல குடிச்சுட்டு ரொம்ப பேச்சு மேடம். யாரு வீட்டுல? எங்க வீட்டுல மேடம். உங்க வீட்டுக்கு எதுக்கு இவர் போனாரு? இவங்க எங்க வீட்டில் வீட்டுல நான் தான் இருக்கிறேன். மேடம் இருக்கா அப்படி இவரு. உங்க வீட்டுல இவர் இருக்கா? ஆமா மேடம். அங்கே தான் வடமதுரையில் வந்து பிரச்சனை ஆகி போச்சுன்னு மேடம் இங்கே சென்னைக்கு வந்து வர வச்சு இங்க இவங்க வந்து அம்மா ஒழுங்கா அப்பா தான் இருக்கேன். வடமதுரையில என்ன பிரச்சனை? இந்த இவங்க பழகின இப்போ போன வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு மேடம். இவங்க அம்மா அப்பா என்ன So, சொல்லிட்டாங்க. 2 பேரும் உங்க அம்மா அப்பா வீட்டுல இருந்தீங்க, நீங்க மட்டும் எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆமா ஆமா, மேடம். நான் மட்டும் போயிட்டேன் மேடம். ஆனா Daily நீங்க மாமியார் torture வீட்டுல தாங்க தான் ஆமா மேடம். மேடம். மாமா இவங்க Daily-யுமே torture தாங்க இவங்க முடியல. வீட்டில் எப்ப இருந்து இருந்தாலும் மேடம் ம். ரொம்ப தாங்க முடியல மேடம் என்னால. ம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இருந்தாலும் என்கிட்ட இருந்தா நீ ஆகணும். அம்மா அப்பா அண்ணன் யார் இருந்தாலும் சரி மேடம். வீட்டுல இப்படி வந்திருக்காங்களே, சொந்த பந்தம் வந்திருக்காங்களே, சரி நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படி இல்லை மேடம். எப்ப பாரு அதுவே தான் மேடம். சரி அப்போ அந்த அவ்வளவு பயல கஷ்டம் அந்த மேடம். பயல அந்த இன்னும் ஒருத்தனை கூட்டு வந்து உங்கள் அம்மாங்க அப்பாவை வெளியில் படுக்க வச்ச மணிக்கு உள்ளே இருந்திருக்கீங்க, அதுக்கு என்ன சொல்கிறது? அப்படிலாம் இல்லை மேடம். அப்படி இல்லையா? இவங்க என்னைக்கு கல்யாணம் முடிச்சிச்சோ அதிலிருந்து பிரச்சனை தான் மேடம். 10 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்குனதில்லை. உங்க பொண்ணு இல்லையாம்மா இவங்க? எடுத்து வளர்த்துனது தான் மேடம். எப்படிம்மா எடுத்தீங்க? அப்ப உங்களுக்கு ஏற்கனவே பசங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் மேடம். அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க. பொண்ணு வாய் பேசாது. கல்யாணம் பண்ணல. இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. அதனால எங்கள் வீட்டுக்கார் டிரைவராக இருந்தவர். வண்டியில் போகையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி, ஒரு குழந்தை வண்டியில் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகி அது அந்த ஸ்பாட்டிலே காலி. அந்த பிரச்சனையில் இவர் ஒரு மாதிரி நம்ம பிள்ளை இப்படி இருக்குது இப்படி ஆகிப்போச்சுன்னு ஒரு மாதிரி ரொம்ப மைண்டு இதாகிட்டு இருந்துச்சு மேடம். அந்த நேரத்தில் சரி அந்த பாவம் நம்ம மேலே தப்பு இல்லை, இருந்தாலும் அது ஒரு பாவம் ஆகிப்போச்சு. எப்படி ஆச்சு? தப்பு இல்லைன்னா எப்படி ஆச்சு? தப்புன்னுச்சா பாப்பா குறுக்க வந்துடுச்சு மேடம். அது காது கேட்டிருக்காரு. ஆமாம், அது அந்த ஊரில் பெரிய கோடீஸ்வரர் அவருக்கு ஒரே ஒரு பேத்தியா. அது இவர் என்ன செஞ்சாங்க, ஆக்சிடெண்ட் ஆன உடனே எங்கேயோ போய் சரணடைஞ்சிட்டு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இல்லை, எங்கேயோ போய் சரணடைஞ்சிட்டாங்களா. அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி இப்படி ஒரு டிரைவர் இங்கே சரணடைஞ்சிருக்காங்க, நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட சொன்னாங்க மேடம். சொன்ன உடனே அவங்க வந்து கூட்டிகிட்டு போனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு எத்தாப்புல போலீஸ் ஸ்டேஷனா. அப்புறம் அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் வெளியில் போனால் நாங்கள் பாதுகாப்பு கிடையாது, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா கேஸு போடுவாங்க அப்படின்னு நினச்சா கேஸெல்லாம் போடல. அவர் கேஸு போட்டுட்டு என்ன செய்யுது, நம்ம பேத்தி மேலேயே தப்பு குறுக்க வந்தது, டிரைவர் கேஸு போட்டுட்டு என்ன பண்ணுறேன்ட்டு ரொம்ப நாள் வரைக்கும் நாங்கள் கேஸுக்கு கூப்பிடுவாங்கன்னு அவர் கேஸே கொடுக்கல. உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, நல்லவனாக இருக்குது, உன் பிள்ளையும் பேசலேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் இவருக்கு அது மறக்கவே முடியல. அந்த நேரத்தில் ரொம்ப மனசு தளர்ந்து போய் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னா, இப்படி எங்கள் பக்கத்தில் அது அக்கா வீட்டுக்கு தங்கச்சி பிரசவத்துக்கு போயிருக்கும் போல், அது குழந்த பிறந்து அவங்களுக்கு குழந்த வேணான்னுள்ள இதில் இருந்துச்சு. கல்யாணம் ஆகாத பொண்ணா? ஆமாம். அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்க, இப்படி குழந்த இல்லாதவங்க. ஹாஸ்பிட்டல்? ஆமாம், குழந்த இல்லாதவங்க யாராச்சும் குழந்தைய கேட்டால் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ விளையாட்டில் தான் சொன்னேன், சரி நம்ம வேணும் எடுத்து வளர்த்தலாம், அந்த பாவம் நமக்கு இதோட இதாகுமில்ல, ஒரு பிள்ளைய ஆரோக்கியத்தை பிள்ளை வேணான்னு சொல்லியிருந்தவங்க பெற்றவங்களே வேணான்னு சொல்லி நமக்கு அந்த பாவம் நமக்கு அடிக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி இவரும் சரின்ட்டாங்க. அப்போக்கு நாங்கள் ஒன்றுமே யோசனை பண்ணல, சரின்னு சொல்லி அப்புறம் டாக்டர் எல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான், பக்கத்து வீடு தானே. அப்புறம் போய் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம்.
தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் ரிலேஷன் பூரா அங்கே அப்போ திண்டுக்கல் தான் இருக்குது, ரிலேஷன் பூரா திண்டுக்கல்ல தான் இருக்கிறாங்க. என்னமோ இவர் எங்கேயோ தப்பாக போய் குழந்த பிறந்ததுனா தான் புருஷன் பொண்டாட்டியும் கமுக்கம் எடுத்து கொண்டு வந்து வளர்த்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களும் நம்பலை. ஆனால் எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் இது ஒன்று இதுதான் உண்மைன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இவளை எங்கள் ரிலேஷனில் யாருமே ஏற்றுக்கல. எங்கள் பையனையும் பொண்ணுன்னு ஏற்றுக்குன்னு இல்லாமல் நல்லது கெட்டதுக்கும் இவளை நாங்கள் கூட்டிகிட்டு போனால் இவளை கண்டுக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம ஒரு பிள்ளைய எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு. ஆனால் நாங்கள் இவளை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம் மேடம். நல்ல வசதியாக இருந்தப்போ நாங்கள் ரொம்ப வசதியாக இருந்தோம். ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து பார்க்கவோ கொள்ளவோ எதுவுமே செய்யக்கூடாது, நீங்கள் தான் அவங்க அப்பா அம்மா நல்லது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு 20 ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்கி தான் நாங்கள் வளர்க்கணும். அப்புறம் போக நான் சீட்டு அது இது பிடிச்சி வெறும் லாரியில் நல்ல வருமானம் எல்லாம் இருந்துச்சு. போக எல்லாம் நொடிச்சு போச்சு மேடம். அங்கே இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து 5-6 வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு இவங்க இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு கல்யாணம் முடிச்சிச்சோம் இந்த தம்பி கல்யாணம் முடிச்சிச்சோ அன்னையிலிருந்து என் பிள்ளை ஒரு நாள் கூட நிம்மதியானதில்லை. சாப்பாடுக்கு இருக்குது, துணிமணி இருக்குது, நகை நட்டு வாங்கி கொடுக்குறாங்க, எந்த குறையும் இல்லை. ஆனால் காலையில் விடிஞ்சு நைட்டு வரைக்கும், நைட்டுலேருந்து விடிய 24 மணி நேரம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவ்வளோ பிரச்சனை. மாதத்துக்கு 2 வாட்டி நாங்கள் இங்கேருந்து போவோம். இப்போ அந்த வாய் பேசத்த பிள்ளைய கட்டி கொடுத்துருக்குறேன் மேடம், ஈரோட்டில் கொடுத்துருக்குறோம். அவ்வளோ பெரிய சம்சாரி வீடு. எங்கள் வீட்டில் அவங்க பொண்ணு எடுக்கிறதுக்கே தகுதி இல்லை. ஆனால் அவங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சி போச்சுன்னு சொல்லி அவங்க பொண்ணு எடுத்துட்டாங்க. 6 மாதம் 7 மாதம் ஆனால் கூட நாங்கள் போய் பார்க்க மாட்டேன். ஆனால் இவங்க வீட்டுக்கு மாதத்துக்கு 2 வாட்டி நாங்கள் போவேன் மேடம். கோலில் கத்தி குமிக்கிறது எங்களால் தாங்க முடியாது மேடம். அம்மா என்னை படித்து கொள்கிறாங்க, அடித்து கொள்கிறாங்கன்னு சொல்லுவேன். அந்த நிமிஷமே என் பையனுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், இல்லாட்டி பையன் எனக்கு ஃபோன் பண்ணுவேன். பையன் கொடைக்கானல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா கல்யாணம் பண்ணிட்டு இல்லை மேடம், இவங்க பிரச்சனையிலே பையன் நொந்து போயிட்டேன். இவளாலே பையன் நொந்து போயிடுச்சு மேடம். சரி, இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆச்சு இல்லை, உங்க பொண்ணு இன்னொருத்தரோட தொடர்புல இருந்திருக்கா தெரியும்? அது எங்களுக்கு தெரியாது மேடம், இந்த தம்பி சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இவங்க 2 பேரும் உங்க வீட்டில் தான் இருந்தாங்களா? ஆமாம், எங்க சொல்லாம போயிட்டாளா? ஆமாம் மேடம், சொல்லாமல் போயிட்டேன்ச்சா. அங்கே பிரச்சனை டெய்லி சண்டை அடிபிடி ஆனால் நான் அசிங்கப்பட்டு ராத்திரி 1 மணி 2 மணின்னு இல்லாமல் வெளியே துரத்தி விட்டு, ஒரு நாளைக்கு கோவிச்சிட்டு துணிமணி பூரம் தூக்கி வெளியே போடுனது, அப்புறம் ஒரு நாளைக்கு கோவிச்சிட்டு வர்றது, ஒரு நாள் வெளியில் கிடக்கிறது, இப்படிமா இருக்கும் மேடம். அப்புறம் நாங்கள் போன உடனே சந்தோஷமாக இருப்பாங்க. சரின்ட்டு நான் இந்த தம்பின்னு ஒன்றும் திட்ட மாட்டேன், இவளை தான் திட்டுவேன். சரி, ஆம்பளை பிள்ளை அப்படித்தான் இருக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோன்னு இவளை தான் திட்டிட்டு வருவேன். அவன் 4 பக்கம் சம்பாதிக்க போனேன், டென்ஷனாக இருப்பேன். இந்த கேட்டு பாருங்க, நேராக தானே சொல்கிறேன். இப்போ 2 பேரும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அங்கே எங்களால் முடியல மேடம். நாங்கள் அப்புறம் ரொம்ப கௌரவமாக வாழ்ந்த குடும்பம் மேடம். ஏதோ இவளால் நாங்கள் அசிங்கப்படுனெல்லாம் ரொம்ப கௌரவமாக வாழ்ந்த குடும்பம். இந்த தம்பி என்னன்னுச்சா கொஞ்சம் கூடி பொறுப்பு இல்லை மேடம். ஒரு லேடிஸுக்கு பக்கத்தில் லேடிஸ்கிட்ட பேசினா கூடி அவள்கிட்ட உனக்கு என்ன பேச்சு தருவாங்க. எல்லாருமே இவருக்கு கண்ணுக்கு எல்லாமே. ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட பேசினா கூட அது உனக்கு என்ன, நீ எதுக்கு சின்ன குழந்தை பேசினா கூட கை குழந்தையா நான் உங்ககிட்ட பேசல, மேடத்திட்ட பேசுறேன். இப்போ இந்த பொண்ணு போய் 50 நாள் ஆச்சு, இவர் உங்க வீட்டில் வச்சிருக்கீங்களா? நான் அதான் நான் சொல்கிறேன் மேடம், கல்யாணம் பண்ண அன்னைக்கே நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒத்த பையன்தான் இருக்கிறேன். நீ பையனோட பையனாக தான் நான் ஒன்றா நினைக்கிறேன், 2வது பையனாக தான் நினைக்கிறேன். நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியாது. நீ இதுக்கு மேல் கொண்டு நீ என் பையனுக்கு பையனாக தான் இருக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் ஏன் வச்சுருக்கீங்க இவரை வச்சிருக்கேன்னுச்சா அவர் வெளியே போக சொல்லி எனக்கு மனசு வெல்ல மேடம். பையன் மாதிரி தான் பார்க்குறேன், பையன் மாதிரி பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்குது அவனுக்கு. ஆனால் அவன் ஆதரிக்க ஒரு நாதி இல்லை. நம்மளையும் விட்டுக்கு அன்னிச்சா இவனுக்கு 6 இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வீட்டோட வச்சுருந்தது. அதுவும் இல்லாமல் பிள்ளைகளை நடி இந்த தம்பி 2 பேரும் தான். இவ்வளோ ஒரு மடங்குன்னுச்சா அந்த தம்பி 4 பேர். அந்த பிள்ளைகளை ஒரு நாள் கூடி தூக்கவோ கொஞ்சவோ ஒரு முத்தம் கொஞ்சவோ ஒரு கூட படுக்க வைக்கவோ, இவங்க ஒரு ரூமில் படுப்பாங்க, பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள் 2 ஒரு ரூமில் படுப்பாங்க. அப்படி தான் பிள்ளைகளை வளர்த்தி நாங்கெல்லாம் அப்படி பிள்ளைகளை வளர்த்தி. குழந்தை எப்படி இறந்ததுமா? குழந்தை எப்படி இறந்தேன்னு எங்களுக்கு தெரியாது மேடம். இந்த தம்பி சொல்கிறேன் இவ தான் கொண்டு விட்டேன்னு சொல்கிறாங்க. அடிச்சிருப்பலோ? அது எங்களுக்கு தெரியாது மேடம், கடவுளுக்கு தான். 7 மாதத்துக்கு முன்னாடி பையன் இறக்காதுக்கு முன்னாடி இதே மாதிரி இவங்களுக்கு வந்து உடம்புக்கு முடியல, காலில் ஏதோ நடக்க முடியலப்பான்னு சொல்லி எங்கள் வீட்டில் தான் வந்து இருந்தாங்க.
ஒரு 10-15 நாள் நான் தான் ஆஸ்பத்திரி செலவுக்கு இவர்கிட்ட பணம் கொடுத்து எல்லாமே இவங்க நல்லா இவங்க சொல்கிறலாம் உண்மை தான், அதில் மாற்றம்லாம் இல்லை. இவங்களும் என்னை நல்ல முறையில் தான் மயம் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவளும் வந்து நமக்கும் தாய் இல்லை, அவளும் ஒரு விருப்பப்படுத்த மாதிரி கல்யாணம் பண்ணேன். ஆனால் இந்த ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இவங்களை ஒரு போதையில் திட்டிவிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து இருக்கீங்க, நீங்கள் போங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டேன். திட்டிவிட்டேன். அந்நேரத்தில் இவங்க கிளம்பி போயிட்டாங்க. பயலும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த பயலை இறந்த பயலை பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் அந்த பயலை ஒரு 30 அடி இருக்கு மேடம். யாரு? சாவு 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 சாவுன்னு யாராச்சும் பஸ் ஸ்டாண்டில் இவங்க அந்த பெரிய பேரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க மேடம். நாங்க போகல. இவங்க அடிப்பாங்களா ரொம்ப? 2 பேருமே அடிப்பான். அவன் செய்யற சேட்டையும் அதான் நான் அப்படி. உங்கள்கிட்ட அப்பவே சொன்னேன், எனக்கு டவுட்டா இருக்கு நீ அடிச்சிருப்பியோன்னு. அடிக்கல மேடம். உங்க அம்மாவே சொல்றாங்க. இல்ல மேடம் சேட்டை பண்ணதான் மேடம். ஆனா நான் சேட்டை பண்ணனா இவ அடிக்கிற மேடம். இந்த தம்பிக்கு காரணமே வேணாம், காரணமே இல்லாம சரி, அடிச்சு. இப்ப இங்க வந்து இருந்தாங்கல்ல 2 பேரும், எப்படி திடீர்னு இவ கிளம்பி போனா? இவ எப்படி கிளம்பி போனான்னு ரொம்ப டார்ச்சர் மேடம். சரி, இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் இவரை எதுக்கு வீட்டுல வச்சிருந்தீங்க? மேடம் நான் அதான் பிள்ளைன்னு சொல்லிட்டேன். பெரியவனை வெளியில கூப்பிட்டு அப்படி மேடம், பெரியவனை கூப்பிட்டு சண்டை மேடம். வீட்டுல டெய்லி சண்டை மேடம். பெரியவனை கூப்பிட்டு அம்மா சொல்லிட்டாங்க, பெரிய வந்து இருக்கட்டும் செய்யட்டும், நீ அவ போயிட்டால பெரியவனும் இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன், நீ உன் வழியை பார்த்துட்டு போன்னு சொல்ல. சரி பெரியவனை நீங்களே வச்சுக்கோங்க, அப்ப என் பிள்ளைய கொடுங்க, என் பிள்ளைய கொடுங்க, இறந்து போனால என் பிள்ளைய கொடுங்க, என் பிள்ளைய கொடுங்க. ஒரு நாள் இவங்களுக்குள்ள என்ன சண்டை நிச்சா, சண்டை ஆரம்பம் என்ன நிச்சா, அப்ப நம்ம வீட்டுல வந்து கூப்பிட்டுருக்கும் போலக்கு இவ முடியாதுன்னு சொல்ல, அப்ப என் தாலியெல்லாம் கொடுன்னு சொல்ல, இவ தாலியை கட்டி, பையன் இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. தாலியை கட்டி, ஆமா தாலியை கட்டி கொடுத்தேன் மேடம். தாலியை கட்டி கொடுத்த உடனே கம்மல் குலுசெல்லாம் கட்டின்னு சொன்னேன், எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டேன் மேடம். எல்லாத்தையும் கட்டி கொடுத்த உடனே என்ன சொல்றேன், 10 வருஷமா நான் என் கூட நீ வாழ்ந்திருக்கேன், என் ரத்தம் உடம்புல இருக்கிற அந்த ரத்தத்தை கொடு, ரத்தத்தை அறுத்து கொடுன்னு கேட்கிறேன். சரி, இப்ப என்ன முடிவு உங்களுக்கு? என்ன முடிவு? இவட்டுக்கு இந்த முடிவு தான். என்னால என்ன இவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு கண்ட்ரோல் பண்ணவும் முடியல மேடம். பையனை அம்மாட்ட கொடுக்க போறியா? இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன் தான் மேடம். நான் சரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு என் பையன் பிறந்ததுக்கு நீங்க போலீஸ் கேஸ் கொடுங்க, உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். சரி, இவங்களுக்கு உங்களுக்கு கூட வாழறதுக்கு விருப்பம் எனக்கு வேணாம் மேடம். நீங்க அவங்க வீட்ல உட்கார கூடாது. இல்ல, காலி பண்ணிட்டாங்க. அப்படியா? இனிமேல் இவங்களோட வாழ்ந்தா எனக்கு தான் மேடம் ஒரு இது. இனிமேல் வாழ போலீஸ் கேஸ் கொடுங்க, அவங்க தான் முடிவு பண்ணும். அதுக்கு தான் மேடம் கொஞ்சம் சந்தேகத்தின் அடிப்படையில நீங்க கொடுங்க. சரிங்க மேடம், நாங்க சப்போர்ட் பண்றோம். கிளம்புங்க. சரிங்க மேடம், உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். சரி மேடம். நான் பண்ண தப்பு தான் மேடம். ஆனா சத்தியமா சொல்றேன், ஒரு வாட்டி தப்பு பண்ணலாம், மறுபடியும் பண்ண நான் பண்ணேன் மேடம். ஆனா என் பிள்ளை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றேன். அதுதான் மேடம் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு அவர் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைல்ல. ஒழுக்கமா வாழ்வியா? இருப்பலாம் தனியா? உனக்கு வந்து அவர் டார்ச்சர் பண்ணாரு சொல்றேன். உன்னோட அடிப்படைக்கே சரியில்லைல்ல. அது என்ன இன்னொரு தொடர்பு, கள்ள தொடர்பு? என்ன பழக்கம் அது? தப்புதான். நல்லா தானே வளர்த்தாங்க. இப்போ என் பையனுக்கு 36 வயசு மேடம். இனியும் ஒரு அசிங்கம் எங்களுக்கு தேடி கொடுக்கல. பொண்ணுக்கு 28 வயசுல அவளை கல்யாணம் முடிச்ச, வாய் பேசாத பிள்ளை. அவளை ஆராய்ச்சி கேள்வி பண்ணலைன்னா செருப்பை காட்டி அடிச்சுட்டு வருவேன் படிக்க போகையில. இவ மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. அப்போ எங்கள் வீட்டு ஆளுக பூரா அதை தான் சொல்கிறேன், அவள் தப்பா வெளியில் பிறந்து அவளை நீ எடுத்து வளர்த்தி இன்னைக்கு குடும்பத்துக்கே அசிங்க பேர் தேடி கொடுத்துட்டேன்னு. இது இவளை சொன்னால் அவன்கிட்ட தான் எனக்கு நிம்மதி இல்லை, நீங்களும் சேர்ந்து என்ன திட்டுறேன்னு சொல்லுது மேடம். ஒரு தாய் சொல்லுங்க, இது தப்பா மேடம்? சரி, இப்போ அவன் என்ன தனியாக இருக்கட்டுமா? தனியாக இவ எங்கே இருக்க போறேன்னு கேளுங்க. எங்கே இருக்க போகிறேன்? இங்கே நான் என்ன சொன்னேன், வந்த உடனே கூட சொன்னேன், ஒரு வேலையங்கிட்ட பார்த்துக்கிட்டு. ஆனால் அவன் இவ்வளோ வழி மறைச்சு ஏதோ பேசவோ வைக்கதோ எதுவுமே இருக்கக்கூடாது. எங்கிட்ட ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இரு. என்ன? சரி, அம்மா கூட போயிரு. கிளம்பு, ஒழுக்கமா இரு. கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பையனை வந்து அவன் எதுவும் கேட்க மாட்டான். ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி மேடம். நான் பண்ண தப்பு தான் மேடம். ஆனால் இன்னும் ஒழுக்கமா வாழி, இன்னும் அம்மா அப்பா பாட்டுக்கு போ. சம்பாதிச்சு அம்மா அப்பா பாரு, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. கிளம்புங்க. இன்னும் உன்னை பத்தி மறந்துடு, அவங்கள பாரு. தேங்க்ஸ் மேடம். கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.